ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிப்ளம் ஃபேஷன் சாரி வேர்ல்ட். இந்த கிளாஸ்லேயும் நம்ம ரவுண்ட் ப்ரஷ்ஷை வச்சு ஒரு குட்டி குட்டி ஷேப்ஸ் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதாவது லோட்டஸ், அதுக்கப்புறம் துலிப், இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒன் ஸ்ட்ரோக் மெத்தடில் அதனுடைய பெட்டல்ஸ்லாம் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் ப்ளூ அண்ட் ஆரஞ்சு எடுத்துருக்கிறேன். நீங்களும் ஏதாவது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. முன்னாடி கிளாஸில் நம்ம போட்ட மாதிரி கர்வ் தான் இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ப்ரெஷ்ஷை வந்து 90 டிகிரியில் பிடிச்சிக்கோங்க. வளைச்சி பிடிச்சிங்கன்னா பெட்டல்ஸ் வந்து கரெக்டாக வராது, சரிங்களா? அதனால் 90 டிகிரியில் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு லைட்டாக அப்படியே கர்வ் மாதிரி வளைச்சி போடுங்க. செகண்ட் பெட்டல் நீங்கள் போடும்போது அதையும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு போட்டதை விட கொஞ்சம் தள்ளி பிடிச்சி அதை நீங்கள் வளைச்சி கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு போட்ட பெட்டல் மேலேயே நீங்கள் கொண்டு வரணும், சரிங்களா? மறக்காமல் ப்ரெஷ்ஷை வந்து 90 டிகிரியில் பிடிங்க. பெட்டல் முடியும் போது ஸ்மூத்தாக கொண்டு வந்து அப்படியே மேலே எடுத்துடணும், சரிங்களா? கொஞ்சம் ஆஷாலாம் கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த முடியும் போது வர டிப் வந்து கரெக்டாக வராது. ப்ரஷில் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு லோடிங் கலரை வந்து லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிப்பிங் கலர் இருக்கு இல்லையா, அதை வந்து டிப் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு மாற்றி மாற்றி இந்த மாதிரி த்ரீ பெட்டல்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கலரை லோட் பண்ணும்போது அந்த டிப்பை வந்து ஒரு கிளாத்தில் தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 கலரும் மிக்ஸ் ஆகிட்டா அது ஒரு டிஃப்ரெண்ட் கலராக வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு முறையும் நீங்கள் கலரை லோட் பண்ணும்போது அதோடைய டிப்பை கிளாத்தில் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா லோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு மாற்றி மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ரோ போடும்போது ரைட் சைடே பார்த்த மாதிரி போடுங்க. இந்த 3 பெட்டல்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது வந்து துலிப் ஃப்ளார்க்கு வந்து போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா சன்ஃப்ளவர் இந்த மாதிரிலாம் போடுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் போட்டிருக்கிற ஷேப்ஸ் டைரக்ஷன்ஸில் நீங்கள் வந்து கரெக்டாக போடணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு லைனை ரைட் சைட் பார்த்த மாதிரி கர்வ்ஸ் போடுங்க. அடுத்த லைனில் லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி கர்வ்ஸ் போடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி 3 லீஃப் மாதிரி போட்டிருக்கிறேன்ல அந்த மாதிரி போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா துலிப் ஃப்ளவர் வந்து போடுறேன். ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு நம்ம மாற்றி மாற்றி போடலாம். நீங்கள் ப்ரெஷ்ஷை 90 டிகிரியில் வச்சுருந்தீங்கன்னா அந்த பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் பட்டையாக வரும். அப்புறம் முடியும் போது நம்ம மெல்லிஸாக எடுத்து ஸ்மூத்தாக எடுத்து அதை மெல்லிஸாக முடிக்கணும், சரிங்களா? ஸ்லோவாகவே போடுங்க, ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இதே லோட்டஸ் அண்ட் துலிப்ஸ் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பட் அது ஒரு ஃப்ளவராக ஒரு பொக்கே மாதிரி நம்ம மேக் பண்ணுவோம், சரிங்களா? ப்ரெஷ்ஷை 90 டிகிரியில் வைக்காமல் சாய்ச்சி பிடிச்சிங்கன்னா இப்போ நான் போட்டிருக்கேன்ல இந்த மாதிரி தான் வரும். அதனால் நீங்கள் 90 டிகிரியில் வச்சு ப்ரெஸ் பண்ணி இழுக்கும்போது உங்களுக்கு அந்த ஷேப்ஸ் வந்து கரெக்டாக வரும். நம்ம சேனலில் ஆரி கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்குறோம் அண்ட் ஃபேப்ரிக் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதை கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வீட்டில் இருந்தே நீங்கள் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு சர்டிஃபிகேட்டும் வாங்கலாம். நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணுன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் உங்கள் ஒர்க்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணி அதுக்கான ஆல்பம் நீங்கள் சப்மிட் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிக்க முடியும், சரிங்களா? கிளாஸில் இருக்கிறவங்க மறக்காமல் ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். வீடியோஸில் நான் போடுற எல்லா ஷேப்ஸையுமே கவனமாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ போடுற நம்ம இந்த ரவுண்ட் ப்ரஷ் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஒன் ஸ்ட்ரோக் மெத்தட் வந்து
ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ மறக்காமல் ஒரு ஸ்டெப்ஸையும் கவனமாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது நான் துலிப் ஃப்ளவர் தான் போட போகிறேன். ஆல்ரெடி லோட்டஸ் ஃப்ளவர் போட்டிருக்கிறேன். லோட்டஸ் ஃப்ளவருக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் வளைச்சாப்பில் கொண்டு வருவோம். இதில் வந்து ஸ்மூத்தாக அப்படியே கொண்டு வரோம் இல்லையா, ஆனால் லோட்டஸ் ஃப்ளவரில் ஸ்டார்ட் பண்ணும்போது அதை வளைச்சி கொண்டு வருவோம். ப்ரஷ்ஷை 90 டிகிரியில் வச்சு ப்ரெஸ் பண்ணி அப்படியே கொண்டு வாங்க. சென்டரில் கேப் இருக்கிறது இல்லையா, அது வந்து இப்படி ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கொடுத்துருக்குற எல்லா ஃப்ளார்ஸையும் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ லோட்டஸ் ஃப்ளவர் போடலாம். லோட்டஸ் ஃப்ளவருக்கு சென்டரில் சின்ன சின்ன கர்வ்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா இருந்து போடுற பெட்டல்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது லைட்டாக வளைச்சி அதுக்கப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணி வந்து முடியும் போது ஸ்மூத்தாக அப்படியே எடுத்து மெல்லிஸாக அந்த ப்ரஷ்ஷை வந்து கொஞ்சம் அப்படியே சுருட்டின மாதிரி எடுங்க. அப்போ கரெக்டாக அந்த மெல்லிஸான ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். முடியும் போது நீங்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து தான் முடிக்கணும். சரிங்களா? அப்போ தான் அந்த ஃப்ளவரோட ஷேப் வந்து கரெக்டாக தெரியும். லோட்டஸை பொறுத்த வரைக்கும் எல்லா பெட்டல்ஸும் ஈவனாக இருக்காது. சரிங்களா? ஆனால் கொஞ்சம் தள்ளி தள்ளி போடும்போது கொஞ்சம் மேலே கீழே அந்த மாதிரி போடுங்க. அடியில் வந்து விரிஞ்ச மாதிரி ஒரு பெட்டல்ஸ் போட்டு அதுக்கு சென்டரில் கேப் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கிளாஸில் இருக்கவங்க உங்கள் ஒர்க்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள்.